السلام عليكم ورحمة الله وبركاته نحمده ونصلي على رسوله الكريم أما بعد கண்ணியத்திற்குரிய பெரியோர்களே, தாய்மார்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்று நான் உங்கள் முன் பேச எடுத்துக்கொண்டிருக்கும் தலைப்பு என்னவென்றால், சோதனையின் போது பொறுமையாக இருங்கள். அல்லாஹ் நேசிக்கிறான். அல்லாஹ் யாரை நேசிக்கிறான்? வல்லாஹு யுஹிப்புஸ் சாபிரீன். அல்லாஹ் பொறுமையாளர்களை நேசிக்கிறான். அல்லாஹ் பொறுமையாளர்களை நேசித்தால் என்ன ஆகும்? இன்னல்லாஹ மஅஸ் சாபிரீன். அல்லாஹ் பொறுமையாளர்களோடு தான் இருக்கிறான். அல்லாஹ் பொறுமையாளர்களோடு இருந்தால் என்ன பயம்? அல்லாஹ் பொறுமையாளர்களை நேசித்தால் என்ன கவலை? என் சகோதரனே, என் சகோதரியே, அல்லாஹ் இந்த உலக வாழ்வில் என்னையும் உங்களையும் மட்டுமல்ல, அல்லாஹ் படைத்த எல்லோரையும் அல்லாஹ் சோதிப்பான். வலனபுலுவன்னக்கும், படைப்பினங்களை படைக்கும் போதே அவன் சொன்ன செய்தி இது. நிச்சயமாக நான் சோதிப்பேன். செல்வத்தை எடுத்து சோதிப்பேன், உயிர்களை பறித்து சோதிப்பேன், உடைமைகளை எடுத்து சோதிப்பேன், பசியை கொடுத்து சோதிப்பேன். இப்படி எல்லா வழிகளிலும் நான் சோதிப்பேன். ஆனால் பொறுமையாளர்களுக்கு சொல்லுங்கள் ஒரு செய்தி என்று அல்லாஹ் சொல்லவில்லை. வபஷிரி சாபிரீன், பொறுமையாளர்களுக்கு நபியே நற்செய்தி சொல்லிவிடுங்கள். என்ன நற்செய்தி? அல்லதீன இதா ஸாபத்ஹும் முஸீபா, அவர்களுக்கு ஏதாவது ஒரு சோதனை ஏற்பட்டால் அவர்கள் என்ன தெரியுமா சொல்லுவார்கள்? இன்னா லில்லாஹ், நாங்கள் அல்லாஹ்வை சார்ந்தவர்கள். வ இன்னா இலைஹி ராஜிஊன், நாங்கள் அவனிடத்தில் தான் செல்ல இருக்கிறோம். எங்களை படைத்தவன் அவன், எங்களை மரணிக்க செய்பவனும் அவன்தான். அவனுடைய நாட்டத்தை மீறி எங்களுடைய வாழ்வில் எதுவும் செய்ய முடியாது. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், உலகமெல்லாம் சேர்ந்து உங்களுக்கு ஒரு நலவை செய்ய நாடினாலும் அல்லாஹ் விதித்ததை தவிர வேறு எதுவும் செய்ய முடியாது. உலகமெல்லாம் சேர்ந்து உங்களுக்கு ஒரு தீயதை செய்ய நாடினாலும் அல்லாஹ் விதித்ததை தவிர வேறு எதுவும் செய்ய முடியாது. புத்தகங்கள் மூடப்பட்டு விட்டது, பேனாக்கள் உயர்த்தப்பட்டு விட்டது. அல்லாஹ் விதித்தது தான் எங்களுடைய வாழ்வில் நடக்கும். அவன்தான் இந்த சோதனையை கொடுத்தான், அவனே இதை நீக்குவான் என்று பொறுமையை கடைபிடிப்பார்கள். அந்த பொறுமையை கடைபிடிப்பவர்களோடு தான் அல்லாஹ் இருக்கிறான். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், ஒரு இறை நம்பிக்கை கொண்டவர்களுடைய செயல் என்னை ஆச்சரியப்படுத்திவிட்டது. அவன் எது செய்தாலும் நலவாகவே மாறிவிடுகிறது. ஏதாவது ஒரு நலவை அல்லாஹ் அவன் வாழ்வில் கொடுத்தால் அவன் என்ன சொல்லுவான்? அல்ஹம்துலில்லாஹ், எல்லா புகழும் அல்லாஹ் ஒருவனுக்கு என்று அல்லாஹ்வை சார்வான். ஏன்? கொடுத்தவன் அவன். ஏதாவது ஒரு சோதனை கொடுத்தால், சிரமத்தை கொடுத்தால், கொடுத்ததை அல்லாஹ் எடுத்தால், ஒரு உறவை கொடுத்த அல்லாஹ் எடுத்தால், ஒரு சுகத்தை கொடுத்த அல்லாஹ் எடுத்தால், ஒரு கண்ணியத்தை கொடுத்த அல்லாஹ் எடுத்தால், ஒரு வாழ்வை கொடுத்த அல்லாஹ் எடுத்தால் அவன் பொறுமையோடு தான் இருப்பான். அதுவும் அவனுக்கு நல்லவாகவே மாறிவிடுகிறது என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். சோதிக்கப்படுவான், சிரமப்படுத்தப்படுவான். ஒரு முடிவு அவன் எடுப்பான், அது நடக்காது. ஏதோ ஒரு முடிவு நடக்கும். அது யாருடைய முடிவு? அல்லாஹ்வுடைய முடிவு. ஒரு மனிதன் முடிவெடுக்கிறான், அந்த மனிதனை படைத்த அல்லாஹ் ஒரு முடிவெடுக்கிறான். எது சிறந்தது என் சகோதரனே? எது சிறந்தது என் சகோதரியே? வஅஸா அன் தக்ரஹு ஷைஅன் வஹுவ கைரன் லக்கும் வஅஸா அன் துஹிப்பு ஷைஅன் வஹுவ ஷர்ரன் லக்கும். நீங்கள் ஒன்றை வெறுப்பீர்கள், அது உங்களுக்கு நலவாகவே அமையும். நீங்கள் ஒன்றை நேசிப்பீர்கள், அது உங்களுக்கு தீயதாகவே அமையும். எது சிறந்தது என்று உங்களுக்கு தெரியாது. ஆனால் வல்லாஹு யஅலம் வ அன்தும் லா தஅலம், அல்லாஹ் தான் அறிந்தவன், நீங்கள் அறிய மாட்டீர்கள். ஒன்றை கொடுத்து அல்லாஹ் சோதித்தால் அது நலவு, ஒன்றை எடுத்து அல்லாஹ் சோதித்தால் அதுவும் நலவு. எல்லாம் நலவுதான் ஒரு இறை நம்பிக்கை கொண்டவர்களாக இருந்தால். நாம் இறை நம்பிக்கை கொண்டவர்களாக மாற அல்லாஹ்விடம் துஆ செய்வோம். அல்லாஹ்வுக்கு பயந்து அல்லாஹ்வை ஏற்று வாழக்கூடியவர்களாக இருப்போம். ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். வ ஆகிர்